மயக்கம் காதல் தீயே. அத்தியாயம் 49. காடவனின் மயக்கம் தெளியாதிருக்க, மயக்கத்திலிருந்து அவனை தெளிவிக்கும் வேளையில் உதயன் ஈடுபட்டிருக்க, மனோரஞ்சன் சிறிது தொலைவில் நின்று போனில் பேசியபடி நின்றிருந்தான். சாரி பாப்பா, அன்னைக்கு நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது. நான் உங்ககிட்ட பேசியிருக்கணும் என தலை குனிந்து மகியிடம் மன்னிப்பு கோரும் குரலில் தயங்கி தயங்கி நெஞ்சில் ஏற்பட்ட வலியுடன் பேசினான் தீரன். உள்ளுக்குள்ள காதலை வச்சுக்கிட்டு வெளியே பொடிக்கார மாதிரி நடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். அந்த நேரத்துல நீங்க எப்படி வழியை அனுபவிச்சிருப்பீங்க என்றவாறு கண் கலங்கினாள் மகி. தன்னவள் கண்ணீர் சிந்துவதை காண சகிக்காமல் தன் நெஞ்சில் பத்திரமாக அணைத்துக் கொண்டான் தீரன். தீரனின் நெஞ்சில் சாய்ந்தவாறு அவனது சட்டையிலேயே தனது கண்ணீரை துரைத்தபடி மகி யதார்த்தமாக தோரிகையை பார்க்க, அவள் காடவனின் போனை பார்த்து திகைத்தவாறு நின்றிருந்தாள். என்னாச்சு தோரி என தன்னவனின் அணைப்பிலிருந்து விலகியபடி கேட்டாள் மகி. மகியின் குரலில் தேரனும் முதியனும் தோரிகையை கவனிக்க, அதை எதுவும் உணராமல் காடவனின் போனையை அதிர்ச்சியுடன் பார்த்தவாறு இருந்தாள் தோரிகை. மூவரும் ஒருவருக்கொருவர் பார்த்துவிட்டு மகி மெதுவாக தோரிகையை நெருங்கினாள். தோரிகையின் தோலை மெதுவாக மகி அசைக்க, அதில் உணர்வடைந்த தோரிகை குளமாக பெருகியிருந்த கண்ணீருடன் மகியை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் விழிகளில் பெருகியிருந்த கண்ணீரை கண்டு பதறி, என்னாச்சு துரை என்றாள் மகி. மகி கேட்ட அடுத்த நொடி கண்ணீர் குளம் உடைப்பெடுக்க, ஆறாக கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட, அக்கா என கேதையவாறு மகியை இறுக அணைத்துக் கொண்டாள் தோரிகை. இப்ப என்னாச்சு? அந்த போன்ல இன்னும் என்ன இருக்கு என தோரிகையை தேற்றியபடி கேட்டாள் மகி. நான் இன்னும் எவ்வளவுதாக்கா தாங்கணும் என சத்தமாக கேவியபடி மகியின் நெஞ்சில் பத்திரமாக அழுதாள் தோரிகை. தோரிகையின் கையில் இருந்த போனை வாங்கி அவள் பார்த்திருந்ததை தானும் எடுத்து பார்க்க, அதில் தாங்கள் தேடிக்கொண்டிருக்கும் நபரின் நம்பர் இருக்க யோசனையாக நெற்றியை சுழித்தாள் மகி. அப்போனை தீரனிடம் மகி அளிக்க, அதை வாங்கிய தீரன் அந்த எண்ணை பார்த்து உதயனையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, தோரி, இந்த நம்பர் யாரோடதுன்னு உனக்கு தெரியுமா என்றான். மகியின் நெஞ்சில் கேவையபடியே என்பதற்கு அடையாளமாய் தலையை அசைத்தாள் தோரிகை. அதை பார்த்த மூவரும் அதிர்ச்சி அடைய, யாரோடது தோரி என மெல்லிய குரலில் கேட்டான் உதயன். அந்த நம்பர் அது என் அப்பாவோடதுக்கா என மகியின் நெஞ்சில் குலுங்கி குலுங்கி அழுதாள் தோரிகை. நல்லா தெரியுமா திரி, ஒழுங்கா பார்த்து சொல்லு என தூரியை அவசரப்படுத்தினான் தீரன். எத்தனை தடவை பார்த்தாலும் அது எனக்கு நல்லா தெரியும், அது என் அப்பாவோட நம்பர் தான் என தன் அழுகையை தொடர்ந்தாள் தோரிகை. அதே நேரம் போன் பேசிவிட்டு உள்ளே நுழைந்த மனோரஞ்சன் அனைவரும் உறைந்து நிற்பதையும் தோரிகை அழுது கொண்டிருப்பதையும் பார்த்து, என்னாச்சு என்றான். துளியாக ஒட்டி கொண்டிருக்கும் நம்பிக்கையுடன், அந்த நம்பர் யாரோடதுன்னு தெரிஞ்சுதா மனு என்றான் தீரன். நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்ற? கேட்டதுக்கு பதில் என ஒருவித எதிர்பார்ப்புடன் இறுகிய குரலில் கேட்டான் தீரன். உதயனும் மகியும் அவன் கூறப்போகும் பதிலுக்காக அவன் முகத்தையே ஆவலுடன் பார்த்திருக்க, அனைவரையும் புரியாமல் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, ஆமா, இப்பதான் டிபார்ட்மெண்ட்ல இருந்து போன் வந்துச்சு, அந்த நம்பரை பத்தின டீடைல்ஸ் மெயிலுக்கு அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்க தீரா. அந்த நம்பர் கலியமூர்த்திங்கிற பேர்ல இருக்காம்டா என்றான் மனோரஞ்சன். அவன் கூறிய பதிலில் தீரன் கோபம் அடைய, மகியும் முதியனும் அவஸ்தையுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சரி, தூரி எதுக்கு அழுற மகிழு என்றான் மனோரஞ்சன். இப்ப நீ சொன்னதுதான் காரணம் மனு என்றவாறு தூரியை அமர வைத்து தண்ணீர் கொடுத்தாள் மகி. இப்ப நான் என்ன சொன்னேன்? அந்த நம்பர் கலியமூர்த்திங்கிற பேர்ல இருக்கு, இதானே சொன்னேன். அது யார் தெரியுமா? பிரைம் மினிஸ்டராவா இருக்க போறான். எவனாவது ஒரு கேடுகட்ட பொறுக்கியாதான் இருப்பான். யார் அவன்? அதுக்கே அவன் தங்கச்சி அழுகணும்? உன் தங்கச்சிக்கு தெரிஞ்சவனா? என முகத்தில் அருவருப்பை காட்டினாள் மகி. அவருக்கும் உன் தங்கச்சிக்கு என்ன சம்பந்தம்? ரத்த சம்பந்தம் என பெயர் அமைதியான குரலில் கூறினாள் தோரிகை. ஏன் என்ன விழித்தான் மனோரஞ்சன். இத சொல்ல அசிங்கமா தான் இருக்கு, இருந்தாலும் இந்த ஜென்மத்துல இதான் உண்மை. அவர்தான் என்னை பெத்தாரு என ஆழ்கடலின் அமைதியுடன் கூறினாள் தோரிகை. அதை கூற அவள் எவ்வளவு கோடி குறுகி இருப்பாள் என உணர்ந்து தோரிகையின் முதுகை ஆதரவாக தட்டி கொடுத்தாள் மகி. அப்பாவா என ஆச்சரியப்பட்டான் மனோரஞ்சன். அப்பாவா? அந்த உறவுக்கு துளி கூட தகுதி இல்லாதவ என கசப்பாக புன்னகைத்தாள் தோரிகை. ஒன்றும் புரியாமல் அனைவரையும் மனோரஞ்சன் பார்க்க, மகி தோரிக்கு ஆதரவாக அவள் அருகில் நிற்க, தேரன் எங்கோ விரித்தபடி நிற்க, கடலளவு வேதனையை முகத்தில் தாங்கியபடி நின்றிருந்தான் உதயன். என்ன பாக்குறீங்க மனோண்ணா? பெத்துட்டா மட்டும் அவன் அப்பாங்கிற முடியுமா? பெத்த புள்ள மானத்தை கடனுக்காக அடுத்தவன்கிட்ட விக்ரம்னெல்லாம் உங்க ஊர்ல அப்பான்னு சொல்லுவீங்களா என நிர்சலமான முகத்துடன் மனோரஞ்சனை ஏறிட்டாள் தோரிகை.
யாரென்று தெரியாத ஒருவனால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாள் என்று மட்டும்தான் தூரிகையை பற்றி கூறுகையில் மனோரஞ்சனிடம் மகி கூறியிருந்தாள். இப்படி ஒரு அதிர்ச்சியை எதிர்பார்க்காத மனோரஞ்சன் என்ன கூறுவது என தெரியாமல் திகைத்து நின்றான். பெத்தவங்க கடனை பிள்ளைங்கதான் அடைக்கணும்னு என் உடம்ப ஒருத்தனுக்கு வித்துட்டா அந்த கலியமூர்த்தி. வந்தவன் என் உடம்ப சித்திரவதை செஞ்சதை விட அப்பான்னு நான் நினைச்ச மனுஷன் செஞ்சதுதான் இப்ப வரைக்கும் என் நெஞ்ச அறுத்துட்டு இருக்கு. அக்கா மட்டும் இல்லைன்னா இந்நேரம் என்னை புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். தேங்க்ஸ்கா என மகியை பார்த்து லேசாக இதழ் வளைத்தாள் தூரிகை. அதை கேட்டு கோபமடைந்த மகி, அரஞ்சனா பல்லு கழன்றும், என்ன பேச்சுது, என்ன பேச்சு பேசுற என கையை ஓங்கிவிட்டு தாய் பாசத்துடன் தூரிகை வாரி அணைத்துக் கொண்டாள். தூரிகை கூறியதை கேட்டு மனோரஞ்சனின் இதயமும் கண்களும் இணைந்து கலங்க, மகள், உனக்கு அக்காவா இருக்க மாதிரி இனி உனக்கு அண்ணனா இருப்பேமா என அளவு கடந்த பாசத்துடன் தூரியின் தலையை வருடினான் மனோரஞ்சன். அங்கிருந்த சோக சூழ்நிலையை மாற்ற எண்ணி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஜாமி என்றான் உதயன். மற்றவர்களும் உதயனின் எண்ணத்தை புரிந்து கொண்டு, என்ன உண்மை என புருவத்தை உயர்த்தினாள் மகி. இல்ல, மகி தூரிக்கு அக்கா, தீரன் அண்ணா தூரிக்கு மாமா, நானும் தீரன் அண்ணனும் அண்ணன் தம்பி. அப்போ என இழுத்தான் உதயன். டேய் அடங்குடா, நீ எங்க வர நல்லா தெரியுது என சிரித்தான் மனோரஞ்சன். அட அதில்ல, நீங்க தூரிக்கு அண்ணனா மகிக்கு நீங்க அண்ணன் தானே என கோரி கண்ணடித்தான் உதயன். அப்படி சொல்றான் என் தம்பி என்றான் தீரன். அதப்படி, மகளுக்குன்னு அண்ணன்லாம் இல்ல, மகிழ் என்னோட கிரஷ் என முறுக்கி கொண்டு நின்றான் மனோரஞ்சன். எடு செருப்ப நாயே என மனோரஞ்சனின் காதை பிடித்து திருகினான் தீரன். போட நாயே என்றான் மனோரஞ்சன். நீ போடா பேய என்றான் தீரன். இருவரின் சண்டையை பார்த்து தன் வழியை மறந்து சிரித்தாள் தூரிகை. அவள் சிரிப்பதை பார்த்து மற்ற நால்வரும் நிறைவாக புன்னகைத்தனர். அப்பொழுது காடவன் மயக்கம் தெளிந்து லேசாக அசையும் சத்தம் கேட்கவும் அனைவரின் கவனமும் காடவனின் புறம் திரும்பியது. அப்போ அந்த கலியமூர்த்தி தான் எல்லாத்துக்கும் காரணமா தீரா என அசையும் காடவனை பார்த்தவாறு கேட்டான் மனோரஞ்சன். போன் நம்பர் அவனோட தானே, அப்ப அதுல அவனுக்கு சம்மந்தம் இல்லாமலா இருக்கும் என்று கேட்டான் உதயன். கொஞ்சம் பொறுமையா இருங்க, இப்பவே கடைசி முடிவை எடுத்துறாதீங்க என்றபடி மயக்கம் தெளிந்து விழிகளை திறக்கும் காடவனின் முன் சென்று நின்றான் தீரன். இன்னும் என்ன தீரா என்றாள் மகி. கொஞ்சம் இரு என்றபடி தனது போனில் இருந்து தனது தந்தை சிதம்பரத்திற்கு அழைத்தான் தீரன். ஹலோ அப்பா, சொல்லியா தீரா, என் மருமக எப்படி இருக்கா? போன் பண்ணது நானு, என்னைய பெத்த மகனை ஒரு வார்த்தை நல்லா இருக்கியான்னு கேக்குறீங்களா நீங்க? சரி சரி, நம்ம சண்டைய அப்புறம் வச்சுக்கலாம். எனக்கு இப்போ ஒரு முக்கியமான தகவல் வேணும். என்னையா வேணும்? அந்த கலியமூர்த்தியோட போட்டோ ஏதாவது இருக்கா, கிடைக்குமா என்று சற்று யோசித்தவர், இரியா, நம்ம கோயில் திருவிழால முன்னாடி எடுத்த போட்டோ எல்லாம் ஊர் பஞ்சாயத்துல இருக்கும், பாத்துட்டு உனக்கு அனுப்புறேன், கொஞ்சம் சீக்கிரப்பா. இந்த கிளம்பிட்டேன், 5 நிமிஷத்துல அனுப்புறேன் தீரா. ரொம்ப பெரிய பிரச்சனையா? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன், நீங்க போட்டோவை சீக்கிரம் அனுப்புங்க என் அழைப்பை துண்டித்தான் தீரன். இப்ப எதுக்கு தீரா போட்டோலாம்? வரட்டு சொல்றேன்டி என்றபடி மயக்கத்தில் இருந்து நன்றாக விழித்து இருக்கும் காடவனை நெருங்கினான் தீரன். அவனோட உருவம் உனக்கு நல்லா தெரியுமா காடவா? அதாவது அவனோட உயரம், அளவு, உடம்பு அமைப்பு இதெல்லாம்? தெரியும். அவன் இல்லன்னு உனக்கு சந்தேகமா இருக்கா தீரா என்று கேட்டான் மனோரஞ்சன். ஆமா என்று பதில் அளித்தான் தீரன். லூசா நீ, அதான் அவனோட போன் நம்பர் இருக்கே, அத்தோட அவன் பண்ணின வேலைக்கு இதெல்லாம் சாதாரணம் என்றாள் மகி. இல்ல மகி, என் மனசு என்னமோ அவன் இல்லன்னு சொல்லுது. அதோட அன்னைக்கு நானும் உதயம் குருவோட கூட்டாளி அடிக்கிறப்ப பயந்து தெரிச்சு ஓடுனவனா இவ்வளவு தைரியமா எல்லாம் செய்வான் என்று கேட்டான் தீரன். அந்த மாதிரி ஆளுகளாலதான் இப்படி மறைஞ்சிருந்து குழிபறிக்க முடியும் என மறுத்து போன குரலில் கூறினாள் தூரிகை. தூரிகைக்கு மறுமொழி கூறப்போன தீரனை அவனது போன் குறுஞ்செய்தி வந்ததற்கான அடையாளமாய் சினுங்கி அவனது கவனத்தை திருப்ப அதை எடுத்து பார்த்து தனது தந்தை அனுப்பிய போட்டோவை தூரிகையிடம் காட்டினான் தீரன். இதுல அந்த கலியமூர்த்தி எங்க இருக்கான் என தூரிகையிடம் காட்டி கேட்டான் தீரன். அப்போட்டோவில் சிங்கமுனரி கிராமத்தில் உள்ள ஒரு சிலருடன் கலியமூர்த்தியும் ஒரு இடத்தில் நிற்க கலியமூர்த்தியை சரியாக கை காட்டினாள் தூரிகை. அப்போட்டோவை காடவனிடம் காட்டி, இவனான் பாரு என்றான் தீரன். தீரன் கை வைத்து காட்டிய கலியமூர்த்தியை உற்று நோக்கிய காடவன், இவனா? இவன் தான் செத்துட்டானே என்றான் காடவன். என்ன, செத்துட்டானா? இவனான நல்லா பார்த்து சொல்லு என கலியமூர்த்தியை நன்றாக காட்டினான் தீரன். இவன் தான், நாங்க பார்த்தோம், அன்னைக்கு பஞ்சாயத்து நடக்கிற ஆளுக்கு முன்னாடிதான் செத்து கிடந்தான் காட்டுக்குள்ள, மோசம் பிடிக்க பொண்ண நாங்க பார்த்தோம் என்று பதில் அளித்தான் காடவன்.
காடவன் கூறிய பதிலில் குழம்பியபடி தீரன் மற்ற அனைவரையும் பார்த்தான். தீரன் காட்டிய போட்டோவை பார்த்து கொண்டிருந்த காடவன் கலியமூர்த்திக்கு அருகில் நின்றிருக்கும் ஒருவனை பார்த்து, இவன் இவன்தான், அதே உயரம், அதே கை நீளம், அவனுக்கு கையில இருந்த அதே பச்சை என்றான். காடவன் கூறியதை கேட்டு அனைவரும் பரபரப்பாக காடவன் கை காட்டியவனை பார்த்து, இவரா என ஆழ்ந்த யோசனையில் ஆழ்ந்தான் தீரன். அப்போட்டோவை பார்த்து, அண்ணே இவரு என அதிர்ச்சியுடன் தீரனை பார்த்தான் புதியன். அத்தியாயம் 50. பொன்வண்ண மாலை நேர மஞ்சள் வெயில் ஜன்னல் வழியே எட்டி பார்க்க வீசும் காற்றில் அசைந்தாடும் சின்ன சின்ன கார் குழல்கள் காதோறும் உரசும் உரசலில் மிகச் சிறிய சினுங்களுடன் மின்னும் மஞ்சள் வெயிலிற்கு போட்டியாக மகிழ்விழி முகம் ஜொலிப்பை சிந்தியவாறு ஏகராணியாக தேரனின் தோளில் சாய்ந்து கண்ணயர்ந்திருந்தாள் மகி. உறக்கத்தில் தேரனின் தோளிலிருந்து மகியின் முகம் விழி பார்க்க அவளுக்கு முன் அவளது நாயகன் கொலுவீற்றிருக்கும் நெஞ்சு பகுதியில் இருந்து புத்தம் புது ஈர மஞ்சள் கயிறு கொண்ட பொன் தாளி முன்னே எட்டி பார்த்து தேரனை கண்டு கண் சிமிட்டியது. தன் மன சாம்ராஜ்யத்தின் மகாராணியை மீண்டும் தன் தோளில் சாய்த்தவாறு அவள் கழுத்தில் காலையில் தான் கட்டி அழகாய் மினமெடுத்துக் கொண்டிருக்கும் மாங்கல்யத்தை பார்த்து காதலாக புன்னகைத்தான். தேரன், யார் இவளோ? கண் தேடியதோ? காத்திருந்த என் காதலியோ? கண்களுக்குள் தென்றலிதோ? பார்த்ததுமே மின்சாரமிதோ? என் செல்ல குட்டியே, என் கண்ணின் மணியே, நீ காட்டும் கோபம் காதல் என்று உன்னை கட்டி அழைக்க ஒரு முத்தம் கொடுக்க என் நெஞ்சம் தவிக்க, கண்களில் மௌனம், வார்த்தையின் தாபம், தேவையா கண்ணே இந்த கோபம்? மூச்சினில் வேகம், பேச்சினில் வாரம், தாங்குமா கண்ணே நானும் பாவம்? என் காதலி, நீயும் தீண்டாமல் தீண்டிவிட்டாய், நானும் லாக்டவுன் ஆனேனே. நீ அழுதா அந்த மேகங்கள் கீழே வரும், உன் கண்கள் துடைக்கும் என் செல்ல குட்டியே, என் கண்ணின் மணியே, நீ காட்டும் கோபம் காதல் என்று உன்னை கட்டி அழைக்க ஒரு முத்தம் கொடுக்க என் நெஞ்சம் தவிக்க. ஓஹோ என்ற பாடல் சிங்கமுடையை நோக்கி செல்லும் அப்பேருந்தில் ஒலிக்க தன்னவளை நினைவில் அப்பாடலில் மூழ்கி ஒரு கையால் தன்னவளை அணைத்துக் கொண்டே பேருந்தின் இருக்கையின் பின்னே கண்மூடி சாய்ந்தான் தீரன். மூடிய விழிகளுக்குள் நேற்று மாலையிலிருந்து நடைபெற்ற சம்பவங்கள் அனைத்தும் ஊர்கோலம் போக அந்த நினைவுகளுடனே தானும் பயணிக்க ஆரம்பித்தான் தீரன். காடவன் போட்டோவில் காட்டிய நபரை கண்டு ஆச்சரியம் அடைந்த தீரன், விளையாடாத கடவா, ஒழுங்கா உண்மையை சொல்லு என நிலை தடுமாறாமல் உண்மையை அறிய வேண்டி நிதானமாக கேட்டான். டேய், ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்ல என்றவாறு காடவனை அடிக்கச் சென்றான் புதியன். காடவனை அடிக்கச் சென்ற உதயனை தடுத்தவாறு, அவன் சொல்லுமா உதய் என தீரன் காடனை உறுத்து விழித்தவாறு கூறினான். நான் ஒண்ணு பொய் சொல்லல, நான் அவன் முகத்தை பார்த்ததில்ல, அது உண்மைதான். ஆனா நான் அவன் உருவத்தை பார்த்து வச்சு சொல்றேன். அதோட ஒரு தடவை அவன் கையை யதார்த்தமா பார்த்தப்ப இதே மாதிரி அவன் கையிலையும் பச்சை குத்தி இருந்தான். அவன் குரலை வச்சு பார்த்தா அவனுக்கும் இந்த கலியமூர்த்தி வயசுதான் இருக்கும். என் பொண்ணு மேல சத்தியமா சொல்றேன், நான் பொய் சொல்லல தீரா என கண்ணீர் சிந்தினான் காடவன். ஓ, உனக்கு பொண்ணு வேற இருக்கா? உன் பொண்ணு எப்படி நீ மிரட்டுவியாடா என்று எகிரினாள் மகி. மகி கேட்ட கேள்விக்கு அமைதியாக தலை குனிந்தான் காடவன். அதை பார்த்த மகி வெகுண்டு எழுந்து கத்த ஆரம்பித்தாள். ஏண்டா, உனக்கு வந்தா ரத்தம், என் அப்பாவுக்கு வந்தா அது டொமேட்டோ சாஸடா புண்ணாக்கு. அதான் இப்பெல்லாம் பெத்த பொண்ண கூட விட்டு வைக்கிறது இல்லையே. தன்னை பெத்தவ, தான் பெத்தவ, கூட பிறந்தவ, இப்படி யாரையும் விட்டு வைக்கிறது இல்லையே. கட்டினவளாவே இருந்தாலும் அவகிட்ட சம்மதம் கேட்கணும்டா. அப்படி என்னடா உங்களுக்கு எல்லாம் சதவெறி? உங்களுக்கு இருக்கிறது தானே எங்களுக்கும் இருக்கு. அதே கண்ணு, அதே மூக்கு, அதே வாயி, பிறப்புறப்பு மட்டும்தான் வித்தியாசம். என்ன, எங்களுக்கு நெஞ்சு கொஞ்சம் பெருசா இருக்கு. அதுல நீலாம் பால் குடிச்ச. நீ உயிர் வாழ பால் குடிச்ச அதே இடத்த என்ன மயிருக்குற காம வெறி பிடிச்சு பாக்குறீங்க? உன் பொண்டாட்டிய பாருடா, அடுத்த பொண்ணை என்ன டேஷுக்கு பாக்குறீங்க? உங்களுக்குள்ள அதே உறுப்பு, அதேதான். எங்க உடம்ப வீடியோ எடுத்து மிரட்டுறீங்களே, அதுல அப்படி என்ன சாதிக்கிறீங்க நீங்க? அசிங்கமால உனக்கு வயல்களா என ஆத்திரம் தாழாமல் காரி உமிழ்ந்தாள் மகி. மகியின் ஆவேசத்தை கண்டு மற்ற மூவரும் திகைத்து நிற்க, அக்கா காம் டவுன் என மகியை தன்புறம் திருப்பி அவள் முதுகை தட்டி கொடுத்து ஆசுவாசப்படுத்தினாள் தூரிகை. கோபம் மட்டுப்படாமல் தூரிகையின் கரத்தை வெடுக்கென தட்டிவிட்டு வெளியே சென்றாள் மகி. அவள் பெண்ணை தூரிகையும் செல்ல திகைப்பில் இருந்து விழித்தனர் தேரன், உதி மற்றும் மனோ ஆகிய மூவரும். போட்டோல இருக்கிறது யார் மச்சான் என்று மனோ கேட்டான். எங்க ஊருதான். ஆனா இவர் ஏன் இப்படி எல்லாம் பண்ணணும்னு எனக்கு ஒண்ணு புரியல. அவருக்கு எனக்குமே எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் எப்படி மகிக்கு பிரச்சனை இருக்க முடியும்? இவரை மகி பார்த்திருக்க கூட மாட்டா. அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீ என்ன நினைக்கிற உதி? மகி இவரை ஊர்ல பாத்திருக்காளா என்று கேள்வி கேட்டான் தேரன். வந்த அன்னைக்கு பாத்திருக்கானே. அன்னைக்கு நைட்டு கூட வளகாப்பு நடக்கிற அந்த வீட்டுக்கு 2 பேரும் வந்தோம்ல, அங்க வச்சுதான் இவர் அவ பாத்திருக்கா. ஆனா அது 2 நிமிஷம் கூட இல்லையே.
எனக்கு தெரிஞ்ச அவர்கிட்ட அவ பேசக்கூடல. அப்புறம் எப்படி என தலையை சொரிந்தான் உதயன். சரி விடுவதி, ஊருக்கு போனா தெரிஞ்சிட போகுது. நாளை காலையில நான் ஊருக்கு கிளம்புறேன். காடவனை உன் கஸ்டடியில வச்சுக்க மனோ என அங்கிருந்து புறப்பட தயாரானான் தீரன். நானும் வருவேன் என மனோவும் உதயம் இணைந்து குரல் கொடுக்க அதை கேட்டு தீரன் பட்டென்று சிரித்தான். சரி வாங்க, நீயும் ஊருக்கு வந்து வருஷக்கணக்கா ஆயிடுச்சுல உதி என குற்ற உணர்வுடன் புன்னகைத்தான் தீரன். நீங்க ஏன் இப்ப ஃபீல் பண்றீங்க? அதான் பிரச்சனை முடிய போகுதே, விடுங்க என தீரனை கைப்பிடித்து வெளியே மகியிடம் அழைத்து வந்தான் உதயன். மனோரஞ்சன் தனது டிபார்ட்மெண்டை தொடர்பு கொண்டு காடவனை ஜீப்பில் அள்ளி கொண்டு சென்றான். உதயன், தேரன், மகி மற்றும் தூரிகை ஆகிய 4 மட்டுமே மீதம் இருந்தனர். மகி, தூரி வாங்க, உங்க 2 பேரையும் வீட்டுல விட்டுறேன் என மனோரஞ்சனின் காரை நோக்கி சென்றான் தீரன். எங்களை விட்டுட்டு நீ எங்க போக பிளான் போடுறீங்க என இருவரையும் பார்த்து கேட்டாள் தூரிகை. நாங்களா? நாங்க எங்க போறோம்? வீட்டுக்கு தான் போவோம் என கூறிவிட்டு பல்லை கடித்தபடி தீரனை பார்த்தான் உதயன். இவனை வச்சுக்கிட்டு என உதயனை முறைத்தபடி மகியை பார்த்து லேசாக சிரித்தான் தீரன். எங்க போறீங்க என தீரனை முறைத்தபடி கேட்டாள் மகி. அது ஊருக்கு. ஊருக்கா என்றாள் தூரிகை. இங்க பாருங்க, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்நேரம் உங்களை வீட்டுல தேடிட்டு இருப்பாங்க. எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம், வந்து கார்ல ஏறுங்க என மகியை நினைத்து உள்ளே பயத்துடன் வெளியே இறுக்கமாக கூறிவிட்டு காரில் ஏறி ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தான் தீரன். சரி, அந்த போட்டோல இருந்தது யாரு உதி என மெதுவாக உதயிடம் விசாரிக்க ஆரம்பித்தாள் மகி. அதை காரில் இருந்து கண்ட தீரன், உதே என சத்தமாக அழைத்தான். தீரனின் குரலை கேட்டு மகிக்கு பதில் கூறாமல் ஓடிச் சென்று காரில் ஏறி அமர்ந்தான் உதயன். உதே என தீரனை போல மிமிக்ரி செய்து காரில் இருந்தபடி தன்னை பார்த்து கொண்டிருக்கும் தன்னவனை பார்த்து என அழகு காட்டிவிட்டு தோரியுடன் காரில் ஏறி அமர்ந்தாள் மகி. மகியின் செயலை பார்த்து உதயன் வாய்ப்பொத்தி சிரிக்க தன்னவளின் சிறு குழந்தை செய்கையில் தன்னை மீறி எழுந்த புன்னகையை அடக்கிக் கொண்டு அட்டங்கம் மாட்டேங்கிறாளே என தனக்குள் முணுமுணுத்தபடி சிரிக்கும் உதயனை கண்டு பகிரங்கமாக முறைத்தான் தீரன். தீரன் தன்னை முறைப்பதைக் கண்டு ஒண்ணுல்லனே, சும்மா சும்மா என தன் சிரிப்பை நிறுத்திக் கொண்டான் உதயன். உதயனை முறைத்தவாறு தீரன் அப்படியே மகியை திரும்பி பார்க்க தீரனின் முறைப்பை எதிர்கொண்ட மகி, என் மூஞ்சில் என்ன ரோடா தெரியுது, பாண்டி ஏன்றா, மூஞ்சியவே முணுகிற மாதிரி பார்க்க வேண்டியது பால் பாண்டி என பால் பாண்டி என்பதை மட்டும் தன் வாய்க்குள் முணுமுணுத்துக் கொண்டாள். எல்லாரையும் பார்வையாலே அடக்குறண்டி, ஓம் பார்வையில மட்டும்தாண்டி அடங்கி போறேன் என தன்னுள்ளே நினைத்தபடி காரை எடுத்தான் தீரன். ஒரு வழியாக அனைவரும் மகியின் வீட்டை அடைய அங்கு அவர்களை எதிர்பார்த்தபடி இந்திரனும் பல்லவியும் வாயிலேயே காத்திருந்தனர். காரில் இருந்து முதலில் தூரிகையும் மகள்விழியும் இறங்க, 2 பேரும் எங்க போனீங்க? காலேஜ் முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? போனும் ரீச் ஆகல. ஆமா, அதென்ன கார்ல வந்து இறங்குறீங்க? யாரோட கார் இது என கேள்வி மேல் கேள்வியாக கேட்டார் பல்லவி. ஏமா ஏமா, என் தெய்வமே, முதல்ல நான் உள்ள வந்துடுறேன். என்னை விட தோரிதான் ரொம்ப டயர்டா இருக்கா என கூறியபடி உள்ளே நுழைந்தாள் மகி. மகி கூறியதும் தோரிகையை பார்த்த பல்லவி அவள் கழுத்தில் இருந்த காயத்தை கண்டு பதறி, ஹேய், என்னடி இது? இந்த காயம் எப்படி வந்துச்சு? யார்கிட்ட போய் ஒம்பள் துவச்ச மகி? கண்டிப்பா நீதான் ஏதோ பண்ணிருக்க, இல்லனா அமைதியான தோரி மேல எப்படி காயம் வரும்? அதுவும் கழுத்துல? யார் அடிச்ச மகி என படபடவென பட்டாசாக வெடித்தாள் பல்லவி. ஆத்தி, என்ன வாயிடாது என பல்லவியை திகைப்புடன் பார்த்தவாறு காரில் இருந்து இறங்கி உதயுடன் நின்று பார்த்து கொண்டிருந்தான் தீரன். அப்பொழுதுதான் தீரனை கண்ட பல்லவி, ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? நீதான் தூரிய காயப்படுத்தினியா? டே உதி, என்னடா அதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? என்ன தைரியம் இருந்தா அன்னைக்கு வீட்டுல யாரும் இல்லாதப்ப வந்திருப்ப. இப்ப என் பொண்ணோட கார்ல வந்து இறங்குற? முதல்ல எதுக்கு இங்க வந்த? என் பொண்ணு என்னுடைய அவமானப்படுத்த என்ன மிச்சம் இருக்கு என மூச்சு விடாமல் பேசினாள் பல்லவி. பல்லவியின் பேச்சை கேட்ட தீரன், யாத்தி, எங்க வாயில வட இல்ல, ஏரோப்ளேனே ஓட்டுவாங்க போல. காதுக்குள்ள ஈன்னு இருக்கே, எதுக்கும் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட பாத்துறது நல்லது என உதயன் காதுக்குள் கூறினான். அதை கேட்டு சிரிப்பை அடக்க பெரும்பாடு பட்டான் உதயன். ஒரு வழியாக சிரிப்பை கட்டுப்படுத்தியவாறு, கொஞ்சம் இருங்கண்ணா, இதுக்கு மகியோட ரிப்ளை மட்டும் பாருங்க, மூக்கு மேல விரல வைப்பீங்க என அதே போல் தீரனின் காதுக்குள் கூறினான் உதயன். பவி, முதல்ல அவங்கள உள்ள கூப்பிடு, உள்ள வச்சு எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் என தீரனை முறைத்தவாறு கூறிவிட்டு உள்ளே சென்றார் இந்திரன். அதற்கு தீரனையும் உதயனையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்தார் பல்லவி. டேய், என்னடா, என் மாமா உள்ள வந்து பேசிக்கலாம்னு சொல்ற ஸ்டைலே பயமா இருக்கே, அதுக்கு என் மாமியார் பார்வையாலே பசுபமாக்கிட்டு போறாங்க, உள்ள போனா உசுருக்கு கேரண்டி இருக்குமாடா என தீரன் உதயனை பார்த்து கேட்டான். மகி இருக்க பயமே, தைரியமா வலது கால எடுத்து வச்சு உள்ள வாங்க என சிரிப்புடன் கூறிவிட்டு உள்ளே சென்றான் உதயன். அடே தம்பி பயலே, என்னை விட்டுட்டு போகாதரா என கத்தியபடி வீட்டிற்குள் நுழைந்த தீரன்
உள்ளே மகி செய்து கொண்டிருந்த செயலை பார்த்து உதயன் கூறியது போல் மூக்கு மேல் விரலை வைக்கச் சென்றான். பிறகு சுதாரித்து திரும்பி உதயனை பார்க்க சிரிப்பை அடக்க பெரும்பாடு பட்டுக் கொண்டிருந்தாள் அவள். பல்லவி பார்வையாலே மகியை பஸ்மமாக்கிக் கொண்டிருக்க அவளோ தன் தாயின் பார்வையை பொருட்படுத்தாமல் ஒரு பெரிய ஜக்கில் பழச்சாறு எடுத்து கருமமே கண்ணாக அறிந்து கொண்டிருந்தாள். சிறிதும் இது எதையும் கண்டுகொள்ளாமல் இந்திரன் தூரிகையின் காயத்திற்கு மருந்திட்டுக் கொண்டிருந்தாள். என்ன டிசைன்டா எல்லாரும் என தீரன் மனதில் கவுண்டர் கொடுக்க, உட்காருங்க என்ற இந்திரனின் குரல் கேட்டது. அதை கேட்ட உதயனும் தீரனும் இருக்கையில் அமர மகை பழச்சாறை குடித்துவிட்டு சாப்பாட்டு மேசையில் உள்ள பழத்தை எடுத்து சாப்பிடத் தொடங்கினாள். ஊர்ல அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க தீரன் என தூரிக்கு மறந்துட்டு விட்டு தீரனிடம் வினவினார் இந்திரன். நல்லா இருக்காங்க மாமா. அம்மாதான் எப்போதும் மகி நினைப்பாவே இருக்காங்க. அவங்க மகி நினைப்பா இருந்து என்ன செய்ய, இருக்க வேண்டியவங்க மனசுல மகி நினைப்பு இருக்கணும் என கழுத்தை நொடித்தார் பல்லவி. பவி, நீ போய் எல்லாரும் காஃபி எடுத்துட்டு வா என தன் மனைவியை உள்ளே அனுப்ப முயன்றார் இந்திரன். முதல்ல இத்தனை வருஷம் இல்லாம இப்ப எதுக்கு வந்திருக்கான்னு கேளுங்க. பவி, உள்ள போ முதல்ல. நான் எங்க உள்ள போகணும்? நம்ம மகியை அவமானப்படுத்தினதும் இல்லாம அத்தனை பேர் முன்னாடி நம்ம மகி கழுத்துல கட்டின தாலிய அறுத்த மகராசனை முதல்ல வெளியே அனுப்புங்க. எதுக்கு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க? அத்த பிளீஸ், கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்களேன். இன்னடி பேச என்னடா இருக்கு? என் புள்ள எதுக்காகவும் கலங்க மாட்டா. எந்த பிரச்சனையும் நெஞ்சு நிமித்திக்கிட்டு நிக்கிறவ அன்னைக்கு உங்க ஊரு முன்னாடி கூணி குறுகி நின்னாலே அதை பார்த்து பெத்த வயிறு எப்படி எரிச்சு தெரியுமா? சத்தியமா சொல்றேன். நீலா என கண்ணீருடன் பல்லவி தீரனை சபிக்க முற்பட, அம்மா என உதயனும் தோரிகையும் சத்தம் போட்டு பல்லவியை தடுத்தனர். பல்லவி பேசியதை கேட்ட தீரன் கசங்கிய முகத்துடன் மகியை திமிர்ந்து பார்க்க அவள் அமைதியாக எழுந்து அனைவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு உள்ளே சென்றாள். மகி எதுவும் கூறாமல் சென்றது தீரனின் நெஞ்சை பிசைய, தப்பு ஏமேனதான் அத்த. வீட்டுக்கு வந்ததுக்கு மன்னிச்சிருங்க. நான் கிளம்புறேன். சாரி, போறேன் என்றவாறு கிளம்பினாள் தீரன். அண்ணே நில்லுங்கண்ணே, என்ன நடந்துச்சுன்னு அவங்க தெரியாம பேசுறாங்க, பிளீஸ்ண்ணே என விழியில் வழியும் கண்ணீருடன் கூறினான் முதியன். மாமா பிளீஸ் மாமா என தூரிகையும் கெஞ்ச, இல்ல பேச வேண்டியவளே அமைதியா உள்ள போயிட்டா. நான் யாருக்காக பேச? வேண்டாம், நான் போறேன் என கூறியபடி வெளியே செல்ல திரும்பினாள் தீரன். யோ பால்பாண்டி, போறதா போற, இந்த பெட்டியை தூக்கிட்டு போ, என்னால தூக்கிட்டு வர முடியாது என்றவாறு பெட்டிகளுடன் வந்து நின்றாள் மகி. திடீரென பேருந்து பிரேக் போட நினைவுகளின் உருவத்திலிருந்து வெளிவந்து குலுங்கி நிமிர்ந்தாள் தீரன். பேருந்தில் ஏற்பட்ட குழுக்களில் தூக்கத்தில் இருந்து கண் விழித்த மகி, ஊர் வந்துச்சாமம்மா என கண்ணை கசக்கியபடி கேட்டாள். இல்லடி, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு, தூங்கு என்றாள் தீரன். சரி, அப்ப இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் என அரை தூக்கத்துடன் கூறினாள் மகி. தூங்குறியா? என்னைய தூங்க விடாம பண்ணிட்டு நீ தூங்குறியா? யார் உன்னைய தூங்க வேணாம்னு சொன்னது? நீயும் தூங்கு ரோ 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 என தீரனின் தோளில் சாய்ந்தவாறு அவனது நெஞ்சில் தட்டி கொடுத்தாள் மகி. என்னதான் இருந்தாலும் நீ அப்படி பண்ணிருக்க கூடாதுரி. 1301 என அரை தூக்கத்தில் முணுமுணுத்தாள் மகி. என்னடி 1301? இப்ப நீ எதை பத்தி சொன்னியோ அதான். என்னதான் இருந்தாலும் நீ அப்படி பண்ணிருக்க கூடாது டி, அதான என மெதுவாக தூக்கத்தினுள் சென்றபடி கூறினாள் மகி. அதெல்ல மகி என தீரன் பேசுவதை இடையிலேயே தடுத்து, மாமா தூக்கம் என உளறியபடி முழுதாக நித்ராதேவியின் வசமானாள் மகி. செல்ல ராங்கிக்கார ராட்சசி என செல்லமாக தனது மனைவியின் மூக்கை பிடித்து நிமிண்டினான் தீரன். தன் மனைவியின் முகத்தை காதலாக பார்த்துவிட்டு ஜன்னலின் வெளியே ரௌத்ரத்துடன் முகத்தை திருப்பி, இந்த மகள்விழி தீரன் வந்துட்டே இருக்காடா, உனக்கு யமனா என நினைத்தவாறு வெளியே மரங்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான் தீரன்.